வெல்கம் டு மை சேனல். உவமை. ஒன்றை மற்றொன்றோடு ஒப்பிட்டு பார்ப்பது நம்மிடம் இயல்பாக அமைந்துள்ள பண்பாகும். தெரிந்தவற்றை கொண்டு தெரியாதவற்றை அறிந்து கொள்கிற மனித அறிவு வளர்ந்து வந்திருக்கிறது. மொழி தெரியாத போதே உவமையும் தோன்றியிருக்க வேண்டும். கருத்தை சொல்கள் கேட்போர் மனத்தை ஈர்க்கும் வகையிலும் சொல்வதை எளிதில் உணரும் வகையிலும் கூற உவமைகளை ஒப்பீடுகளை பயன்படுத்தினர். வினை, தொழில், பயன், வடிவம், மெய், உரு, நிறம் என்ற நான்கின் அடிப்படையில் உவமை தோன்றும் என்பார் தொல்காப்பியர். புலி போல பாய்ந்தான் வினை, தொழில். மழை போல கொடுக்கும் கை, பயன். துயில் போலும் அருவி, வடிவம், மெய். தளிர் போலும் மேனி, உரு, நிறம். கண்ணன் புலி போல பாய்ந்தான் என்பதில் கண்ணன் உவமேயம், பொருள். புலி உவமானம், உவமை. போல உவமோர்பு, பாய்தல், பொதுத்தன்மை. இந்த 4 உறுப்புகள் உவமையை அமைக்கின்றன. ஒன்றை எளிதாக விளக்கவும் தெளிவுபடுத்தவும் அழகுபடுத்தவும் உவமையை ஏற்றது. சங்க பாடல்கள் பெரும்பாலும் உவமை அணியே இடம்பெற்றுள்ளது. பிற அணிகள் குறைவாகவே இடம்பெற்றுள்ளன. சங்க இலக்கியத்தை தொகுத்தவர்கள் பாடலாசிரியர்களின் பெயர் தெரியாத போது அப்பாடலில் உவமையை கொண்டே பாடல் எழுதியவர்களுக்கு பெயர் சூட்டினர். செம்புல பெயல் நீரார், தேய்புரி பழங்கயிற்றினார், அணிலாடு முன்றிலார் என்பவை அப்படியிடப்பட்ட பெயர்கள். ஊர்க்குருமாக்கள் வெண்கோடு கழா அலின் நீர்த்துறை படியும் பெருங்களிறு போல இனியை பெரும எமக்கே மற்றதன் துன்னரும் கடாஅம் போல இன்னாய் பெரும நின் ஒன்னா தோர்க்கே. ஔவையார் அதியமானின் வெற்றி புகழையும் வீர சிறப்பையும் மிக குறைந்த அடியில் அழகாக புனைகிறார். குளத்தில் ஊர் சிறு பிள்ளைகள் யானை மீது நீரை இறைத்தும் வெண்கொம்புகளை கழுவியும் விளையாடுவர். அந்த யானைக்கு மதம் பிடித்துவிட்டால் அதன் அருகில் யாரும் செல்ல முடியாது. அதியமானும் அப்படிப்பட்டவன்தான். பரிசிலருக்கு இனியன், பகைவருக்கு இன்னாதவன். யானை பற்றிய உவமை பாடலுக்கு உயிரூட்டுகிறது. கண்ணீரை நீ துடைத்தபோது நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் போல் உன் முகம் இருண்டு போயிருந்தது என்னும் புதுக்கவிதை அடிகளிலும் உவமை அமைந்துள்ளதை காணலாம்.